கன்னிராசி அண்ணா ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னார். பொண்டாட்டிக்கிட்ட தோத்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டார். கன்னிராசிக்கு சமசப்தமஸ்தானத்தில் சனி பகவான் வர்றார். அதாவது கண்டக சனியாக வர்றார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு. அந்த இடத்துல சாதாரணமாகவே இன்றைக்குள்ள சூழ்நிலையில் 10 கம்பெனியில் கூட வேலை பண்ணிடலாம். ஒரு வீட்டை நடத்துறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அப்போ அதில் குடும்பங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் தான். இது சரியாக போகணும் இந்த குடும்பம் அப்படி தான். அதில் இவருக்கு ஒரு பாதை, மனைவிக்கு ஒரு பாதை. அதில் தான் கருத்து வேறுபாடு வருது. ஆக எந்த குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய பரஸ்பர நட்பு, விட்டு கொடுத்தல், ஒற்றுமை. இப்போ என்ன ஆகுதுன்னா ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டும். கன்னிராசி நேயர்கள் முக்கியமாக. ஏன் கன்னிராசி உங்களுக்கு தான் சமசப்தமஸ்தானத்தில் சனி வராரு. அப்போ நீங்கள் தான் கணவன் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கிட்ட சார் சொன்ன மாதிரி அடங்கி போக வேண்டும். தப்பு ஒன்றும் இல்லை. இதில் லூசர் யாருமே கிடையாது. ஃபேமிலி தான் வின்னராக இருக்கணும், நாம் லூசராக இருந்தாலும். கன்னி ராசி 12 ராசிகளில் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப உகந்த இடமா பார்க்கப்படுது. அப்போ கன்னி ராசிக்கு பொதுவாகவே சனீஸ்வர பகவான் தாக்குதலை பெரிய அளவில் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராசி, அதாவது கன்னி ராசி உங்களோட பஞ்சமாதிபதி 7க்கு வரார். அவர் உங்கள் ராசியை பார்க்குறார் நேரடியாக. அப்படி பார்க்கும்போது சில எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்கலாம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதாவது சில நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரலாம். இது நம்மளால் முடியுமோ, இது நம்மளால் சாதிக்க முடியுமோ, இது செய்ய முடியுமோ அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். அப்படி வந்தாலும் தன்னம்பிக்கையாக எட்டி உதச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை காலால் நடந்து, ரோப் காரு, அந்த காரு, ஃப்ளைட்டு இதெல்லாம் போய் இறங்கக்கூடாது. காலால் நடந்து, படியில் நடந்து பெருமானை தரிசனம் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள், உங்களை அர்ச்சனையெல்லாம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு வந்தே தீரும்.